சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே பேரண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு பெரிய கவலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எங்கள் குழந்தைங்களை வீட்டிலேயே வச்சு நாங்கள் ஹேண்டில் பண்ண போகிறோம், குழந்தைங்கள எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், ரொம்ப துருன்னு இருக்காங்க பசங்க, அவங்கள வீட்டில் வச்சிருக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறத நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுமே சின்னதில் சம்மர் வெக்கேஷனில் இருந்திருக்கோம். பட் நமக்கு வெளியில் போய் விளையாடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. இப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, தைரியமாக நமக்கு வெளியே அனுப்ப முடியல அப்படிங்கிறது ஒரு ரீசன். நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ இருந்த மாதிரி கிடையாது. இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கு. அவங்களுக்கு கண்டினியூஸா ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவங்க டயர்டே ஆகுறது இல்லை. இதான எல்லா குழந்தைங்களுக்கும் இல்லை. சில குழந்தைங்க ஒரு லிமிட்டுக்கு மேல விளையாடி முடிச்சுட்டு போறதும் கொஞ்சம் டயர்டாகி அவங்க தூங்குறது உண்டு, இல்லை உட்கார்ந்து பண்ற மாதிரியான ஒர்க்கையும் பண்ணுவாங்க. ஆனா சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24 hours அவங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். சுத்திக்கிட்டே இருப்பாங்க, குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இது இவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இது ஒரே ஒரு வாரம் பண்ணுங்க. அந்த ஒரு வாரத்திலேயே உங்க குழந்தைக்கு தேவையில்லாம இருந்த அந்த எனர்ஜி எல்லாமே டிராப் ஆகுறது உங்களால பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்கிற ஹெல்த் ட்ரிங்க்ஸ், அதாவது பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காம்ப்ளான், இது மூணும் கிடையாது. இது மூணு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி பேக்கெட்ல வர ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு நம்ம நினைச்சு கொடுத்துட்டு இருக்க இந்த ஃபிளேவர்ட் மால்ட் ட்ரிங்க்ஸை கொடுக்கறது கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி பாருங்க. ஒரு 1 வீக்லயே உங்க குழந்தைக்கு தேவையில்லாத அந்த துருத்துருப்பும் தேவையில்லாத அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் குறையறதை நீங்களே பார்க்க முடியும்.